திருச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிமன்ற சட்ட உதவி மையத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா அலுவலக உதவியாளர், கணினி இயக்குபவர், அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ரிசப்ஷனிஸ்ட் போன்ற பல்வேறு பணிகளுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன சேலரி இருக்கும், வயது வரம்பை பற்றி முழுமையாக பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வேலை வெளிக்காடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது திருச்சி மாவட்டத்தில் சேர்ந்தவங்க இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி திருச்சிராப்பள்ளியிலேருந்து ஸோ என்னென்ன போஸ்டிங் பார்க்கலாம். டெப்டி செஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கன்சல்ஸ், அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கன்சல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க் போஸ்டிங்க்கு 2 வேக்கன்சி வந்து இருக்குது. ரிசப்ஷனிஸ்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதாவது டைப்பிஸ்ட்டில் 1 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் பியூன் அட்டெண்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 வேக்கன்சிஸ் மட்டுமே, 10 வேக்கன்சி டோட்டலாக இருக்குது. ஸோ இது விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2/9/2024 தான் அந்த திருச்சி மாவட்டத்தில் உள்ள நீதிமன்ற சட்ட மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 2ஆம் தேதியோட லாஸ்ட் டேட் பார்த்து செப்டம்பர் 2ஓட கடைசி. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதாவது கிளர்க் போஸ்டிங் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா கிராஜுவேஷன் ஆஃப் எனி டிகிரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து கிராஜுவேஷன் ஏதோ டிகிரி முடிச்சுக்கணும். ப்ளஸ் டைப்பிங் ஸ்பீட் வந்து ஃபார் வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ்னு சொல்லிட்டு 40 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா அடிக்க தெரியணும். ஃபைல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ராசஸிங் நாலேஜ் வந்து இருக்கணும். எபிலிட்டி டு டேக் த டிசிஷன் அண்ட் இயரிங் டேட்டாஸ் வந்து நல்லா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி பேசிக் வேர்ட்ஸ் ஸ்கில் அண்ட் எபிலிட்டி டு ஆப்ரேட் கம்ப்யூட்டர்ஸ் கோர்ஸ் முடிச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியும்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் கிளர்க் போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். ரிசப்ஷனிஸ்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க. வேர்ட் ப்ராசஸிங் எபிலிட்டி இருக்குது, நல்ல ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது, எக்ஸலண்ட்டாக வேர்பல் கம்யூனிகேஷன் இருக்குன்னா இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கலாம். ப்ராசஸ் வித் குட் டைப்பிங் ஸ்பீட் வந்து இருக்கணும். அதே மாதிரி டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம், டெலிஃபோன்ஸ், ஃபேக்ஸ், மெயில்ஸ் அனுப்புறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னா இந்த டேட்டா என்ட்ரி போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். ஆஃபீஸ் பியூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 குவாலிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ எபிலிட்டி டு க்ளீன் அண்ட் டு த ஹாஸ்பிட்டல், நல்லா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஆஃபீஸை வந்து க்ளீனாக வந்து நீங்கள் நீட்டாக வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் ஒர்க் உங்களுக்கு. ஸோ அதுதான் 8th நல்லா 8th படிச்சிருக்கேன், தமிழ் எழுத படிக்க தெரியும்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ அவங்களுக்கான ஒர்க்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு கிளர்க்குக்கு வந்து பார்த்தினாக்க எனி ஒர்க், அதே மாதிரி அந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி என்ன ஒர்க் கொடுக்குறாரோ அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். டைப்பிங், மெயில், அப்ளிகேஷன்ஸ், ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு போஸ்டிங்கான ஒர்க்கிங் நாலேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ பியூனாக இருக்கீங்கன்னா ஆஃபீஸை வந்து நீங்கள் முன்கூட்டியே வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்கூட்டியே வந்து ஆஃபீஸை நீட்டாக வச்சுருக்கணும். அதே மாதிரி விசிட்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தண்ணி, ஏதாவது ட்ரிங்க்ஸ், டீ, காஃபி அந்த மாதிரினா அவங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆஃபீஸ் ஃபைல்ஸை அப்புறம் டேபிள்ஸ்லாம் நீட்டாக வந்து வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். க்ளீனாக வந்து ஆஃபீஸை வச்சுருக்கிறது தான் உங்களுடைய ஒர்க்காக இருக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் இந்த லீகல் அத்தாரிட்டி ஆஃபீஸ் என்ன சொல்கிறோ அவர் சொல்கிற ஒர்க்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு 20,000, ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரிக்கு வந்து 15,000, ஆஃபீஸ் பியூனுக்கு 14,000 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி சப்மிஷன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2/9/2024 5 மணிக்குள்ளே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யாருக்காவது அப்ளிகேஷன் ஃபார்மை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். ஸோ எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேர்மன், த பிரின்சிபல், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, ஏடிஆர் பில்டிங், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேம்பஸ், திருச்சிராப்பள்ளி. ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுங்க. ஏன்னா ரிட்டனாக உங்களுக்கு வந்து அவங்க மெயிலுக்கு வந்து நீங்கள் கால் லெட்டர் அனுப்புறதுக்கோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மெயில் ஐடியும் ப்ளஸ் மொபைல் நம்பரும் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கிறத ப்ராசஸிங்கில் இருக்கிறதா கொடுங்க. அப்போ தான் உங்களுடைய ரிட்டன் வந்து கால் லெட்டருக்கு வந்து காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ ஏதாவது அப்ளிகேஷன் தொடர்பான சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சுங்கிற திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இருக்குன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.